12th biology first midterm exams கான ஒரு important question paper 2025 கானது பார்த்துட்டு இருக்கீங்க. biology exams பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ 17 மார்க்ஸ்க்கு பயோபாட்னியும் 18 மார்க்ஸுக்கு பயோசுவாலஜியும் கேட்டிருக்காங்க. ஸோ 17 மார்க்ஸில் பயோபாட்னியில் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 2 கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக 2 மார்க் கொஷின்ஸ் வந்து 4 கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களை 2 எழுத சொல்கிறாங்க. டோட்டலாக 4 மார்க்ஸ். Answer any 2 of the following. What is canthropily? What is endothelium? What are multiple alleles? Give the name of the scientist who discovered Mendelism. So இதெல்லாமே ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின். 3 மார்க் கொஷின்ஸில் ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தனோகார்பி ஃப்ரூட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் வரையுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிஃபைன் த டேர்ம் டைப்ளாஸ்பாரி. அடுத்தது டிஃபைன் கெய்டனோகாமி. What are the reasons for Mendel's successes in his breeding experiment? இந்த 4 கொஷின்ஸுமே படிங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர் தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இருக்கும். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கணும். இது மட்டும் வரும் அப்படின்னு நம்பி படிக்கக்கூடாது. 5 மார்க்ஸில் எண்டோஸ்பெரம் எக்ஸ்பிளைன் த டைப் ஆர் டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டேட்டிஸ் வித் அன் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. பயோசுவாலஜியில் 18 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 3 1 மார்க் கொஷின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஷின் 3 கொடுத்துட்டு எனி 2 எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் டவுன் த சிம்டம்ஸ் ஆஃப் கேண்டிடியாசிஸ். வாட் இஸ் லயோனைசேஷன்? எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் SCG HPL. ஸோ இது 3மே நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸில் 9th ஒன் கம்பல்சரின்னு கொடுத்துட்டாங்க. கொலாஸ்ட்ரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 2ல் எனி 1 எழுதணும். ட்ரா அண்ட் லேபிள் த டயக்ராம் ஆஃப் ஹியூமன் ஓவம். வியானர் ஹைப்போதெசிஸ். ஸோ இந்த 2 கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. 5 மார்க்ஸில் எக்ஸ்பிளைன் த மேஜர் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன். ஜெனட்டிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டர். உங்களுக்கு வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்சைடில் கொஷின்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தேன் சாப்டர் வைஸு. எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிறைய நல்ல கமெண்ட்டும் வந்திருந்தது. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனலாக வந்து லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் சொல்லுங்கள் பயாலஜியில் அப்படின்னு சொன்னாங்க. பயாலஜியை பொறுத்த வரையும் புக் பேக் கொஷின்ஸில் இருந்து ஒரு 40% தான் கேட்பாங்க. புக் இன்ல இருந்து தான் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். சரிங்களா? அதுவும் இது பாருங்க மிட்டம்க்கு 17 18 மார்க்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்? அதுலேயே 3 மார்க்ஸ் வந்து 1 மார்க் கொஷின் போயிடுது. பேலன்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் 2, 3 மார்க் கொஷின்ஸ் 2, அதுக்கடுத்தது 5 மார்க் கொஷின்ஸ் 1 எழுதுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம படிக்கிறதுலேருந்து எங்கேருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரையும் புக் இன்னும் படிங்க, புக் பேக்கும் படிங்க. பயாலஜியில் நீங்கள் அப்படி படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருந்தாலும் குவார்ட்டர்லியாக இருந்தாலும் மற்ற எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலை. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 12th வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ.